உங்களை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்ன பார்க்குறீங்களோ, என்ன கேட்குறீங்க, என்ன உணர்கிறது அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்க என்றால் நீங்கள் தரிசித்து நடக்கலை, விசுவாசத்து நடக்கும். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடக்கலை, விசுவாசித்து நடக்கிறோம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது இந்த 5 புலன்கள் என்ன சொல்லுது, இது நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில் கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் நடக்கும் பொழுது 5 புலன்கள் முக்கியம். காது கேட்கலன்னா இஎன்டி டாக்டரை பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியலன்னா கண் டாக்டரை போய் பார்க்குறோம், சரி எனக்கு சென்ஸே இல்லைன்னா அதுக்கு தோல் டாக்டரை போய் பார்க்குறோம். 5 புலன்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் 5 புலன்களை கொண்டு நான் கட்டுப்படுத்தப்படுகிறேன், தேவனோட வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கலாம், எனக்கு 5 புலன்கள் சொல்லுகிறதா எனக்கு பெருசாக தெரிகிறது என்றால் நான் விசுவாசத்தில் வாழ முடியாது. விசுவாசம் என்பது இந்த கண்களால் காண முடியாத தேவனை விசுவாசிப்பது, காண முடியாத ராஜ்யத்தை விசுவாசிப்பது. உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்கா? நீங்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா? ஆனால் விசுவாசிக்கிறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார்னதை நான் பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். விசுவாசங்கிறது தரிசித்து வாழ்றதே கிடையாது. நான் வியாதியா இருந்தா கூட, வியாதியின் அருகில் இருந்தால் கூட நான் சுகமானேன்னு விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் விசுவாசம் தரிசித்து வாழ்வது கிடையாது. என் கையில் 5 பைசா இல்லாட்ட கூட நான் ஏழைன்னு சொல்றது கிடையாது, நான் பணக்காரன் சொல்றேன். ஏன் சொல்றேன்? தரிசித்து இல்லை, விசுவாசித்து சொல்றேன். நீங்க தரிசித்து பிளான் பண்ணீங்கன்னா பணமே வராது உங்களுக்கு. விசுவாசித்து பிளான் பண்ணி பாருங்க, பணம் வரும். தேவனை ஆராதிக்கிறோம், ஆண்டவர் சொன்னா தேவனை ஆராதிக்கிற ஆவியோடும் உண்மையோடு, ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்தோடு, சத்தியத்தோடு, உணர்ச்சியோடு கிடையாது. சில மக்களுக்கு வந்து உணர்ச்சி இருந்தால் தான் ஆராதனை இருக்கும். நம்ம வந்து ஒரே எனக்கெல்லாம் பீட் எந்த பீட் டெம்போ 130னா 130 தான் கடைசி வரை வாசிக்கணும். சில சர்ச்சில் 110 ஆரம்பிச்சு 180 நிற்கும். அப்போ மக்கள் அப்படியே அனல் ஆயிடுவாங்க தெரியுமா? ஏற 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 அப்படியே ஃபயர் ஆவாங்க. அது நடுவில் ஒரு ஃபயர் 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 சொன்னும் போது உணர்ச்சிக்கு ஆராதனைக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணலான்னா கத்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு தெரியுமா? சில இடத்துல புல் அரிக்குது, சில இடத்துல புல் அரிக்கலை. இந்த உணர்ச்சி நம்மளை தரிசித்து நடக்கலை. கத்தரனை ஏற்றுக்கொண்டிருக்கிற அங்கீகரிக்க துதியை ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் மட்டும்தாங்க காணக்கூடாத தேவனை காண்கிற மண்டலத்தை கொண்டு வருது. நான் சொன்னது புரியுதுங்களா? பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, அந்த 5 புலன்களே நீங்கள் மறந்தீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. புலன்களின் மண்டலத்தில் பிசாசு கிங்கு, ஃபெய்த் மண்டலத்தில் அவன் 0. உங்களை எப்படியாவது இந்த புலன் மண்டலத்தை கொண்டு வந்துடுவான். என்ன பார்க்குற, என்ன உணர்ற, என்ன சிந்திக்கிற, அதுக்குள்ள திரும்பி உங்களை கொண்டு வந்துட்டான்னா உங்களை அடிச்சிட்டான்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வாழ்நாளுக்கு சபைக்கு போகிறாங்க. பைபிளை நம்புறீங்களா? பைபிளை நம்புறேன். கத்தரை நம்புறேன், கத்தரை நம்புறேன். வாக்குத்தத்தங்கள் நம்புறீங்களா? வாக்குத்தத்தம் நம்புறேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவங்க நடக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க, போயிடுவாங்க. வந்து வசனத்தை கேட்டு வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கலன்னா அந்த உலகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளவே முடியாது. வாங்க கேளுங்க, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவத்தில் கேளுங்க. முத வந்து கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கிரேஸை குறித்து கேட்குறோம், முத வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா நம்ம இப்படி கேட்டோம், இவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னாவே கரெக்டு, கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சில மக்கள்கிட்ட கேட்பேன், நான் பேசுகிறது புரியுதான்னு கேட்டோம்னா தமிழில் தானே பேசுகிறீங்கம்மாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, தமிழில் தானே பேசுகிறீங்க. நான் பேசுகிற சில மக்கள் குழப்பமாக இருக்குன்னா யோசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் குழப்பலை, கிறிஸ்துவ பற்றி பேசுகிறேன், மீட்பை பற்றி பேசுகிறேன், தேவன் என்ன செய்து முடித்தான்னு பேசுகிறேன். உங்களை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்ன பார்க்குறீர்கள், என்ன கேட்குறீங்க, என்ன உணர்கிறீர்கள் அப்பாற்பட்ட விதத்தில்
தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள் என்றால் நீங்க தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம்.